இரு வரேன். இதான் என் ஃபேமிலி ஸ்டோரியோட ஸ்டேஜ்னு வச்சுக்கோயேன். இப்போ நம்ம ஒரு 57 வருஷம் பின்னாடி போவோம். தாத்தாவும் பாட்டியும் கிடால உள்ளவங்க. அம்மா பிறக்கும்போது பிரசவத்தில் ஒரு காம்ப்ளிகேஷன். பாட்டி கான். அதுக்கப்புறம் அம்மாவை தாத்தா தான் பார்த்துக்கிட்டாங்க. கிடால எதுவும் சரியாக வராதனால 2 பேரும் பேரால உள்ள பங்கலன் ஹூலுக்கு மாறி வந்துட்டாங்க. தெரியும்ல, தாய்லாந்து பார்டர். தாத்தா அவர் குலதெய்வத்துக்கு அங்கேயே ஒரு கோயிலும் கட்டிட்டாரு. இந்த ராசி பலன்லாம் நல்லா பார்ப்பாரு. அதனாலேயே ஜோசியம் பார்க்க நிறைய பேர் வருவாங்க. காசு குமிஞ்சுது. 2 பேரும் அங்கேயே ஒரு வீடு கட்டி செட்டலும் ஆயிட்டாங்க. அம்மாவுக்கு பெருசாக ஒன்றும் படிப்பு வரல. அதனால பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு கேலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டீம் இன்ஜினியராக எங்கள் அப்பா வந்தார். 2 பேருக்கும் ஒரே லவ். கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பாவோட சொந்த ஊர் கேஎல்கே மாறி வந்துட்டாங்க. இங்கே தான் அருண் பிறக்கிறான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அன்டில் ஒரு நாள் அப்பா போய் சென்ட்டார். நானும் அம்மாவும் தனியாயிட்டோம். அப்பா சொந்தக்காரங்க யாருமே வந்து எங்களை கண்டுக்கிறதே இல்லை. எங்களுக்கு இருந்த ஒரே சொந்தம் என் தாத்தா மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரும் போய் சென்ட்டார். தாத்தாவோட பழைய வீடு இன்னும் அம்மா பேரில் தான் இருக்குது. பாவம் அம்மா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. நான் ஒண்டி தான் அம்மாவோட உலகமே. இப்போ புரிஞ்சுதா? அந்த வீடு மட்டும் அங்கே வச்சிருக்கீங்க? ஒழுங்கிட்டு பேசுறியா? இல்லை, அந்த வீடு மட்டும் அங்கேயே வச்சுக்கிட்டு தூரமல்ல பேசாமல் வித்துற வேண்டியதானே? அந்த வீட்டையா? அம்மாவுக்கு எப்பெல்லாம் மூடு சரியில்லையோ அங்கே தான் போய் தங்கிட்டு வருவாங்க. சென்டிமெண்டல் ஹவுஸ். தூரமாக இருக்குல்ல, திடீர்னு அந்த வீட்டில் ஏதாவதுன்னா யாருக்கு போய் பார்க்குறது? நம்ம கல்யாணத்துக்கு என் கூட்டாளி குமரகுருன்னு ஒருத்தன் வந்தான், ஞாபகம் இருக்கா? குச்சியா தோலா? அவன்தான். அவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். படித்து முடிச்சுட்டு வாத்தியார் ஆகிட்டான். பேரில் குழுக்கு ஏற்ற மாதிரி. தாத்தாவோட எஸ்டேட்டில் ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் வேலை செய்கிறான். அம்மா எப்போல்லாம் அந்த எஸ்டேட்டுக்கு போகிறாங்களோ அவன்கிட்ட அப்டேட் கேட்டுப்பேன். வெயிட் பண்ணு. இது தாத்தாவும் அம்மாவும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. ரத்னா காவிரி எப்படி இருக்காங்க பார்த்தல? ரத்ன காவிரிக்கு என்ன குறைச்ச? அப்படிதான் சிரிப்பே இல்லாமல் இருக்காங்க.